practically. நான் என்ன செஞ்சீங்க? தூசியை உதறிட்ட பிற்பாடு தூசி என்ன செய்யும் உங்களை? What does the dust do? It suppresses you. எந்திரிக்க விடாது இல்லையா? ஆனா ஃபர்ஸ்ட் செஷன் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பாரமா இருக்கிற எல்லா தூசியும் உதறி தள்ளினா எப்படி இருக்கு? லைட்டா இருக்கு. லைட்டா இருந்தா எந்திரிக்க முடியுமா முடியாதா? இப்ப எந்திரிச்சிட்டீங்களா இல்லையா? இப்ப சொல்லுங்க, I am a riser. தூசி எல்லாம் போயிடுச்சு. இப்ப ஆண்டவர்களை எழும்ப செய்திருக்கிறார். Amen. There is a purpose why God wants you to rise. ஏன் ஆண்டவர்களை எழும்ப சொல்றாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. உதறி விட்டு எழுந்து எருசலேமே வீட்டிலே சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. பாருங்க, சில வேதம் சொல்லுற காரியத்தை நல்லா பார்க்கணும். கட்டுகளை கட்டர் அவிழ்க்க மாட்டாரா? யார் அவிழ்க்கணும்? நான் அவிழ்க்க வேண்டும். எப்படி அவிழ்க்க வேண்டும்? விசுவாசத்தை அவிழ்க்க வேண்டும். ஆமென். சோ நீங்க தூசியை உதறி விட்டீங்க, நீங்க எழுந்திருச்சீங்க, நீங்க கட்டுகளை அவிழ்த்து விட்டாதான் நீங்க முன்னுக்கு போக முடியும். சோ அந்த அதிகாரத்தை கட்டர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். Praise the Lord. You are not out yet. It is not over until God says it is over. உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க உட்கார்ந்திருக்கும் போது என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, எனக்கு எதிர்காலம் இல்லை, இனி வாழ்றதுல பிரயோஜனம் இல்லை, என்னோட பிரச்சனைக்கு முடிவு இல்லை அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஓவர் சொல்ற வரைக்கும் யாருக்கும் எதுவும் ஓவர் இல்லை. நீங்களே நினைச்சாலும் சாதிக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லணும், படைக்கிறதுக்கு தான் அந்த உரிமை இருக்குது, இந்த அதிகாரம் இருக்குது இல்லையா? So God is not done with you yet. God's work is not completed yet. You are in the process. Sanctification process இருக்கிறோம். கர்த்தர் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உடைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஒரு காரணத்துக்காக. ஹalleluya. So எத்தனை பேருக்கு வாழ ஆசையா இருக்கு? ஏன் வாழணும்னு ஆசைப்படுறீங்க? கர்த்தர் சித்தத்தை செய்வதற்காக வாழணும். You should live to serve the Lord and to do the will of the Father. வேற எதுக்காக வாழக்கூடாது? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய உணவாய் இருக்கிறதா. Amen. To do the will of the Father is the food for my soul. அப்ப நான் கூட தேவனை படைத்திருக்கிறதுனால சாப்பிடணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த பூமியில என்னோட கர்த்தர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ அந்த சித்தத்தை செய்வதே என்னுடைய முதல் நோக்கமாய் இருக்கும். சோ வாழ்றதுக்கு ஆசைப்படுங்க, சாக ஆசைப்படாதீங்க. ஆமென். நான் சொன்ன எக்ஸ்பைரி டேட் இருக்கு, நீங்க கேட்கலனால அது வரும் உங்களுக்கு தெரியும். சோ அதை தேடிட்டு நீங்க ஓட வேண்டாம். அதை எக்ஸ்பைர் பண்ணதும் தானா போயிடுவாங்க. ஆமென். அதுக்குள்ள அது ரொம்ப பவர் கொடுத்து நம்மளை தூக்கிட்டு போற மாதிரி எதை செஞ்சிடாரு. ஆமென். So God is not done with you yet. It's not over yet in your life. The fact that you have failed in something doesn't mean end of the story. உங்க வாழ்க்கையில சில காரியங்கள்ல நீங்க தோற்று போயிருப்பீங்க. ஓகே, சில காரியத்துல நீங்க தோல்வியை சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி தோல்விக்கு மேல தோல்வி அனுபவத்தில் கோத்ரூ பண்ணும்போது நீங்க என்ன நினைப்பீங்க? இனி நான் தேர மாட்டேன், இனி நான் வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை, யாருக்காக வாழணும், எதற்காக வாழணும், இப்படிப்பட்ட விரக்தியான எண்ணங்கள் நமக்குள்ள வருகிற இயல்பானது. Every human being goes through this. எல்லாரும் உள்ளது தானே. எவ்வளவு செஞ்சாலும் என்ன மதிக்க மாட்டாங்க. பாஸ்டர், நான் இருந்தா என்ன, நான் போனா என்ன, இல்ல இட் மேட்டர்ஸ் டு God. God wants you to live. கர்த்தருடைய வாழணும் என்று விருப்பப்படுகிறார். ஆமென். பிரச்சனை என்பது உங்களுக்கு மட்டும் இல்ல. சில பேர் என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா பாஸ்டர் அப்படின்னா, நான் என்ன பாஸ்டர் அவங்களோட டபுளா இருக்கிற ஒரு பிரச்சனை அவங்களுக்கு காட்டுது. அவனே உயிரோட இருக்க ஆசைப்படுறீங்க, சாவணும்னு நினைக்கிறீங்க. So we must desire to live to see the goodness of God in our life. Amen. Okay. It is just another lesson of success that you have learned. This is how you handle failures in life. You have just got to know what doesn't work. Hallelujah. தோல்வியை நீங்க தழுவும் பொழுது, தோல்வி மத்தியில நீங்க நடந்து போகும் பொழுது உங்களை வெற்றியை எப்படி சுதந்திரத்தில் கொள்ளணும் என்கிற வெளியேற பெற்ற பாடத்தை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். In every failure there is a success. Do you know that? நீங்க நல்லா ஆழ்ந்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வேதாகமா இருக்கணும், இல்ல ஆளுங்களோட பர்சனல் லைஃப் என்னையே கேட்டீங்கன்னா என்னோட வெற்றியை பத்தி பேசுறதுல எனக்கு அவ்வளவு இம்பாக்ட் இல்லை. ஆனா என்னோட தோல்வியில நான் பெற்றுக்கொண்ட வெற்றி இல்ல, அதுதான் என்னோட டெஸ்டிமனி. The failures that I went through, the disappointments I went through, the hardship that I went through,
that actually has molded me into a very strong person. So there's nothing for me to boast about my victories and everything to boast about my failures. Failures are good. தோல்விகள் நல்லது, பிரச்சனைகள் நல்லது. ஏன்னா தேவன் விரும்புகிற பாண்டமாக கர்த்தர் உருவாக்க அந்த தோல்விகள் தான் உங்களுக்கு உதவி செய்ய போகுது, அனுபவம் தான் உருவாக்க போகுது. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இந்த மாதிரி சூழ்நிலை நீங்க கடந்து போகும்போது don't look at it as a problem. அதை ஒரு பிரச்சனையா பார்க்காதீங்க. எப்போது சொல்ல look at it as an opportunity. ஒரு வாய்ப்பா பாருங்க. அந்த பிரச்சனை மத்தியில, அந்த தோல்வி மத்தியில, அந்த துன்பத்தின் மத்தியில, அந்த துக்கத்தின் மத்தியில தேவன் உங்கள் வாழ்க்கையில என்ன பாடம் சொல்லி கொடுக்கிறார். Actually God is teaching you a lesson. அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு நீங்க கத்துக்கிறீங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, இப்ப இல்ல, ரொம்ப நாளுக்கு முன்ன, பல வருடங்களுக்கு முன்பு வேற சரியான கிறிஸ்டியன் எனக்கு அளவு நீங்கி பிரச்சனை என்னால ஹேண்டில் பண்ணவே முடியல. இது அப்ப நான் ஒரு 10 சொல்றீங்க வெரி அன்ஃபேர் என்ன சொல்லுவேன், நீங்க ரொம்ப அன்ஃபேர் அப்படின்னா நீங்க பச்சைவாதம் பார்க்கிறவர், தப்பு செய்யறவங்க நல்லா இருக்க என்ன போட்டு டார்ச்சர் பண்றீங்க, என் பிரச்சனையை நீங்க எடுத்து போட மாட்டீங்க, நீங்க ஜெபத்தை கேட்க மாட்டீங்க, யூ அன்ஃபேர். But God did not remove my problem. Do you know that? Allow me to go through the fire. அந்த பிரச்சனை மத்தியில நான் கடந்து போக கர்த்தர் அனுமதிச்சார். என் பிரச்சனையை எடுத்து போடல, ஆனா அந்த பிரச்சனையை தாண்டி வந்து இதான் என் பிரச்சனை திரும்பி பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனை முழுக்க இயேசுதான் இருந்தார். அவங்க தான் என்னை தட்டிக்கிட்டே வந்திருக்கிறார் பொழுது. அப்ப அவருடைய நோக்கம் என்னன்னா அந்த பிரச்சனையை விட்டு கடந்து வந்து நான் முன்னேறி செல்லணும். அந்த பிரச்சனை நான் முன்னேறி செல்வதற்கு எனக்கு ஒரு கல்லா இருந்தது, என்னை தள்ளக்கூடிய கல்லா இருந்தது. அப்போ உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் கடந்து போறீங்களா, இனிமே தயவு செஞ்சு பிரச்சனையை எடுத்து போடுங்க ஆரம்பிக்கிறது. நான் பக்கத்துல சொல்லுங்க, பிரச்சனையை அக்கால காசு கொடுத்து வாங்காதீங்க, காசு எடுத்து போடக்கூடாது அப்படின்னா பிரச்சனை வாங்கி வச்சுக்குவோம். அப்படி நான் வரக்கூடிய பிரச்சனைகள் தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதை பாசிட்டிவா பாருங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா தேவன் தீமையை நன்மையாக மாற்றுகிறது. உங்களுக்கு நடக்கிறது தீமை தான், ஆனா அந்த தீமையை மத்திய கர்த்தரை நீங்க விசுவாசித்தால் தீமையை நன்மையாக மாற்றுவார். எடுத்து போட்டுட்டா நன்மையை பார்க்க முடியாது. So find opportunities to learn the lessons that God is teaching you through your trials and tribulations. Amen. The fact that you have failed in something doesn't mean the end of the story. Our opening scripture admonishes us to shake yourself from the dust. Essentially like Isaiah 52:2 இந்த பாத்தீங்கன்னா இந்த தூசி என்ற வார்த்தை is the main word. ஒரு சிஸ்டர் என்ன சொன்னாங்க, என்னடா பிரசன்ட் பண்ணாலும் அந்த தூசி தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னாங்க. Dust is the most powerful word because that is what actually conquering your life that God has delivered you. Amen. Praise the Lord. அப்ப இந்த தூசியை குறித்து ஆண்டவர் அதிகமாக இங்க பேசுகிறார். Dust speaks of condemnation, guilt, failure and discouragement. இந்த இடத்துல தூசி என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளோட அர்த்தம் condemnation, குற்றப்படுத்தக்கூடிய காரியம் அல்லது குற்ற உணர்வு, உங்களுடைய தோல்விகள், உங்களுடைய discouragement. இததான் நான் பேசுறேன். வார்த்தை நீங்க சுமந்துட்டு வந்த இததான் ஆண்டவர் தூசின்னு சொல்றாரு. நீங்க தூசியோட வெளியே போக மாட்டீங்க, நீங்க வேற விதமா கர்த்தர் உங்களை கொண்டு போக போறாரு. ஆமென். ஹalleluya. அதனால ஆண்டவர் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே எழுந்திரு. ஹalleluya. Praise the Lord. Okay? God is telling you today to shake yourself from the dust. He is telling you to arise from the dust of defeat. இன்னும் சில dust இருக்குது, defeat, தோல்வி, discouragement, condemnation, guilt, எல்லாத்தையும் தூக்கி போட வேண்டியீங்க. எத்தனை பேர் போட்டுட்டீங்க? தூசி நம்ம உட்கார்ந்துருக்க மட்டும் ஒரு அழகைய சொல்லுங்க. ஆனா நீங்க மறந்துடுறீங்க, உங்களுக்கு தூசியில இருந்தா தெரியாது, மட்டும் ஒரு தூசி தான். ஆனா இந்த தூசி ஆண்டவர் ஒரு நாள் தூக்கி போட மாட்டார், உங்களுக்கு தெரியுமா? ஹalleluya. இந்த மண்ணால செய்யப்பட்ட நம்மை கர்த்தர் ஒரு நாள் தூக்கி போட மாட்டார், because he loves us so dearly. ஆனா நம்மை அமுக்கி கொண்டு இருக்கிற அந்த வாழ்க்கையினுடைய பாரத்தை கர்த்தர் தூக்கி போடுவார். Amen. Because God has a purpose in your life. வாழ்க்கையில ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். இந்த தூசியோட இருக்கிற நோக்கத்தை பார்க்க மாட்டீங்க, இதை தூக்கி போட்டாதான் அடுத்த கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு உங்களால பார்க்க முடியும். ஆமென். Praise the Lord. So I know where you are right now in your life. நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. First sessionல God has prophetically removed all the dust. But நீங்க உள்ளுக்கு வரும்போது என்ன சிச்சுவேஷன் நீங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையை கடந்து இந்த மீட்டிங் வந்தீங்க. இப்ப எனக்கு
பிடிச்சிருச்சு. ரெண்டாவது என்ன, என்னைக்கு பிடிக்காத செருப்பு இன்னைக்கு பிடிச்சிருச்சு. இதெல்லாம் என்ன, நம் தேவனை தேடுவதற்கு நமக்கு வரக்கூடிய தடைகள். ஆனா நான் என்ன செய்ய, உட்காரல. I rise up because I am a riser. Hallelujah. நான் எழுந்திருக்கிறவன், எழும்புகிறவன். Hallelujah. நீங்களும் அப்படிதான். தூசியை உடறி விட்டுட்டு அடுத்து நாம் எழும்ப வேண்டும். ஸோ என்ன சூழ்நிலையில் வந்திருக்கீங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியாது. Maybe you have failed on several attempts in business or particular project, and now you are ready to throw in the towel, retreat to depression, have your pity party and feel sorry for yourself. Amen. நீங்க என்ன தெரியுங்களா, ஒருவேளை இந்த வீட்டுக்கு வரும் பொழுது உங்க வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை நீங்க கடந்து போய் நீங்க கிவ் அப் பண்ண பொசிஷன்ல தான் வந்திருப்பீங்க. ஒருவேளை இதுக்கு மேல என்னால ஒன்றும் செய்ய முடியாது. Giving up on my life. Amen. And you want to feel pity for yourself. You want people to pity you. ஐயோ சிஸ்டர் சாந்தி பாவம், ஐயோ சிஸ்டர் ஜெயந்தி பாவம், ஐயோ நான் பாவம். இதுவே பெரிய பாவம், உங்களுக்கு தெரியுமா? We shouldn't pity ourselves. We are not pitiful creation. நம்ம இந்த மாதிரி பரிதாபப்படுற ஒரு கிரியேஷன் கிடையாது. தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட விலையேற பெற்ற பயங்கரமான கிரியேஷன். அதனால பிட்டி பண்ணக்கூடாது. ஆமென். ஒருவேளை நீங்க வந்துட்டாய், நீயோட முடிஞ்சு இந்த பாஸ்டர் என்னதான் பேசிட போறாங்க, கடைசியா ஒரு தடவை கேட்டு நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்குவோம், பிசினஸை முடிச்சுக்குவோம், திருமணத்தை முடிச்சுக்குவோம். இதே முடிக்கிறதுக்கு நீங்க வந்திருப்பீங்க. நீங்க முடிக்கணும்னு நினைக்கும் போது கர்த்தர் வாழ்க்கை ஆரம்பிக்கிறாரு. ஹalleluya. When you want to end, that's where God wants to begin His goodness in your life. Amen. Hallelujah. So maybe அப்படி வந்திருக்கலாம். I'm not very sure. Maybe you have even lost the job. ஒருவேளை வேலையை இழந்துட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கலாம். அல்லது you have lost a loved one. உங்களுக்கு அன்பானவங்க யாராவது இறந்து போயிருக்கிற துக்கத்தில் வந்து உட்கார்ந்துருக்கலாம். An opportunity, உங்களுக்கு வர வேண்டிய ஒரு வாய்ப்பை இழந்து போய் உட்கார்ந்துருக்கலாம். This is not the time to sit in the dust and feel terrible. Hallelujah. இது வந்து உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கிற நேரம் கிடையாது. சொல்லுங்க பக்கத்துல, ஒப்பாரி வைக்காதீங்க. உங்களை பார்த்து நீங்களே பரிதாபப்படாதீங்க. ஏன்னு சொன்னா இந்த செஷன் நம்ம தூசியை உதவி விட்டு எழுந்திருக்கிற நேரத்துக்கு வந்துடும். This is not the time for you to say. This is a time for you and I to rise up in the power of God. Hallelujah. Amen. Never be pitiful. இதெல்லாம் நான் செஞ்சேன், அதனால நான் சொல்றேன். ரொம்ப என்ன பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுது. மோனிகா நீ ரொம்ப பாவம், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற மோனிகா, அது வேற வந்தா வேற ஆமா ரொம்ப பாவம் அப்படிலாம் அழுது வேற உங்களுக்கு ஒரு நேரம் அப்படிதானே எனக்கு ஒரு கடுப்பு வரும். யாருமே எனக்கு தெரியாம அழுது நடக்குது. நாம் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட மிக விலையேற பெற்ற கிரியேஷன். You don't need to pity because you are God who can help you. Hallelujah. நான் எனக்கு பரிதாபப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்காக பரிதவிக்கிற ஒரு தேவன் எனக்காக பரிந்து பேசுகிறார். அதனால நான் உட்கார மாட்டேன், நான் எழுந்திருப்பேன். I will rise up. That is my calling. I am not called to sit, I am called to rise. Amen. Praise the Lord. Okay. Dust yourself and arise again. இதுக்கு என்ன சொன்ன? ரெண்டாவது செஷன்ல arise. Isaiah chapter 60 verse 1 எடுத்து வாசிங்க. தூசியை உதறி தள்ளிட்டு அடுத்து நம்ம என்ன செய்யணுமா? எழும்ப வேண்டும். எழுப்பி என்ன செய்யணும்? வாசிங்க. ஃபுல்லா வாசிங்க. இப்ப வாசிங்க. அடுத்த 6 எழுப்பி எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. என்ன சத்தத்தை காண கர்த்தருடைய மகிமை. ஹalleluya. என்ன நடந்தது வாழ்க்கையில சொல்லுங்க. தூசியை உலகி தள்ளி விட்ட பிற்பாடு ஒரு காரியம் வாழ்க்கையில நடந்தது. ஆண்டவரை எழுப்பி என்ன செய்ய சொல்றாரு? ஒரு புக்கு மேல நிறைய டஸ்ட் இருந்துச்சு அப்படிங்கோ. புக்கோட கவர் பேஜ் தெரியாது. You cannot read what is written on the top of the book, isn't it? உங்களோட பைபிள் மேலே நிறைய தூசி இருக்கும். நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. சில பேர் தட்டி தட்டி தான் கொண்டு வருவாங்க, அப்பத்தை கட்டுற மாதிரி. ஏன்னா வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்தோம்னா ரொம்ப தூசி இருக்கும். எவ்ரிடே எடுத்தோம்னா தூசி இருக்கா. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. ஹalleluya. praise the Lord. amen. தூசி என்ன செய்யும்? நமக்குள்ள இருக்கிற மகிமை தெரியாதபடி நம்மளை மங்கி போக பண்ணும். உங்க வாழ்க்கையோட பிரச்சனை என்ன செய்யும்? தேவனோட மகிமை வெளிப்படாதபடி, பிரகாசிக்காதபடி உங்களை என்ன செய்யும்? டல்லாக்கி. ஆனா இன்னைக்கு நீங்க அந்த டல்னஸ் எடுத்து போட்டோட உங்களுக்குள்ளாக இருக்கிற கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ள வெளியில வரப்போகுது. ஹalleluya. ஆமென். நம்புறீங்களா?
நம்புறீங்களா? நான் நம்புறேன். இன்னைக்கு கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாய் வெளியே வரப்போகுது. You will not walk out from this church the way you entered inside here. I am prophesying from the pulpit. You will never walk out the same way that you walked inside here. The power of the Holy Ghost is going to transform you. Because the light of God is going to shine in the darkness. Hallelujah. Amen. அப்ப என்ன சொல்லப்படுது? எதற்காக கர்த்தர் என்ன சொல்றாரு? நம்மள தேவனுக்காக பிரகாசிக்க போகிற பக்கத்துல சொல்லுங்க. I'm going to shine for God. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. I'm going to shine for God. நிறைய பேர் அவங்கள பார்த்து புகழ்ந்து ஷைன் பண்ணுவாங்க. முதல்ல எனக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்க. அவங்க கான்ஃபரன்ஸ் வந்துடும், அவங்களுக்கு தெரியாத ஆள் அப்படிலாம் பேசுறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கு எப்போதுமே எனக்குள்ள இருக்கிற இயேசுவை வெளியில் கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசை. I don't want people to see me. I want to see the Jesus that is inside of me. Hallelujah. நாம் சிரிக்க வேண்டும், அவங்களுக்கு பெருக வேண்டும். Hallelujah. ஏன் கர்த்தர் பெண்களை எழுப்ப சொல்கிறார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில ஒரு பிரகாசம் உண்டாயிருக்கிறது. Hallelujah. பக்கத்துல நம்ம முகத்தை பாருங்க, பிரகாசம் இருக்கிறது. இல்லைன்னா மிஸ்டர் பிரகாசத்தை இங்க வாசிக்கிறாங்க. பிரகாசம் இருக்கிற கர்த்தரோட வார்த்தை நமக்குள்ள போகும்போது நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணும்போது, நான் சொன்னேன் இருதயத்தை கர்த்தர் டீல் பண்ணும்போது முகத்துல அதை பார்க்க முடியும். நம்ம அதை சொன்னேன் இல்லையா? இப்ப பாருங்க எல்லாரும் முகத்துல கர்த்தருடைய அந்த பிரகாசம் இருக்குது. நீங்க பயங்கரமா மேக்கப் போட்டதுனால அந்த பிரகாசம் வர கிடையாது. அது வேற, இது வேற. ஹலோ, அது டைம் ஆகாம என்ன ஆயிடும்? சாட்சி சொல்றேன், பேரெல்லாம் சொல்லக்கூடாது, நான் சாட்சி சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அவங்க ஒரு பெரிய கம்பெனி பாஸோட ஒய்ஃப். நான் அந்த கம்பெனியில வேலை செய்யறேன், ஃபைனான்சியல் கண்ட்ரோலரா வேலை செய்யறேன். 2 இயர்ஸ். அப்ப எப்பொழுது எங்க ஆபீஸ் வரும்போது அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. திக் மேக்கப். She always come with the makeup, you know. நான் அப்படியே பார்த்து மெய் மறந்துடுறேன். Because I am not that type of really dresses. நான் ரொம்ப மேக்கப் போட மாட்டேன், போடவும் தெரியாது. நமக்கு சீஷம் தெரியாது, நான் வெளியில போனா அவங்க தான் போட்டு விடுவாங்க. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன். I'm not interested in all those things. But because I go for meetings, sometimes they urge me to do that. Pastor, நான் presentable-ஆ போவாங்க, நான் அதை போட்டு விடுறேன், அதை போட்டு விடுறேன். அப்ப இந்த சகோதரி எப்போதுமே நான் மேக்கப்ல பார்த்து பார்த்து பழகும். அப்போ ஒரு நாள் எங்க பாஸ் ஊர்ல இல்ல. சோ எனக்கு செக் சைன் பண்ணணும். She is one of the signatory. So one morning I was in the house in my apartment. She came down on Mercedes Benz காலையிலே காலையை பார்க் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணாங்க. And waiting for you downstairs, please come down and I want to sign the check. So அன்னைக்கு நான் முதல் தடவை மேக்கப் போடாம நான் பார்க்கிறேன். ஹார்ட்ல அவங்க வேற என்ன ஒரு மர்சிடிஸ் பென்ஸ் பிளாக் கலர் கார். சோ வந்தோடனே குட் மார்னிங் மேடம் சொல்லிட்டு கருவை திறந்து மூஞ்ச பார்த்து பாருங்க. நான் வண்டி போயிட்டேன். அவங்க பட்ட விளக்குனாங்களா, முட்டை கழுவுனாங்களா, முடிய செய்யறாங்களான்னு எனக்கு தெரியல. அறக்க பறக்க முடியாது இருக்கிறாங்க. அன்னைக்கு தான் மேக்கப் இல்லாம அவங்கள பார்த்தேன். பார்க்கவே முடியல. சரிங்களா? நம்ம போடுற மேக்கப் என்ன ஆயிரும்? ஒரு நேரம் வரும்போது என்ன செய்யும்? அது போயிடும். நம்மளோட ஒரிஜினல் மூஞ்சி தெரியும். ஆனா தேவனுடைய மகிமை இருக்குது, அந்த பிரகாசம் இருக்குல்ல, கர்த்தருக்குள்ள நெருங்க இன்னும் பிரகாசமாய் மாறும். That is the beauty of God's glory. Hallelujah. மோசஸ் 40 நாள் 40 இரவு சீனாய் மலையில கர்த்தரை பார்த்து திரும்பும்போது என்னாச்சு? அவரோட பார்க்க முடியல. எப்படி இருக்க? சூரியனை போல பிரகாசித்தது. பக்கத்துல பார்த்தா உங்க முகங்கள் சூரியன் மாதிரி சந்திரன் மாதிரி இருக்க. சில பேருக்கு அவங்க அவனாலே பார்க்க சூரியன் தெரிகிறார், சந்திரன் தெரிகிறார். பாசம் ஒண்ணுமே தெரியல பாசம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பயமா இருக்கு. Hallelujah. Why God want you to rise? Because God want you to shine. You are rising to shine for the glory of God. கர்த்தரோட மகிமை உங்கள் மூலமாய் வெளிப்படுறதுக்காக பின்னரே நீங்கள் எழும்ப வேண்டும். Hallelujah. Praise the Lord. அப்புறம் அந்த வசனம் வேற என்ன? தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அந்த வசனத்தை பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேலே உதித்தது. பக்கத்துல பாருங்க, கர்த்தருடைய மகிமை தெரியுதா? அவங்க மேல பார்க்க தெரியாது.
அதை பார்த்துக்கிட்டே எனக்கு தெரியும், பார்க்க தெரியும். நீங்க நம்புறீங்களோ நீங்க நம்பலையோ, உங்களுக்கு தெரியுமோ உங்களுக்கு தெரியாதோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வந்து உட்கார்ந்து இருக்கோமோ அந்த நீதி சூரியன் நம்ம மீது இருக்கு. கர்த்தருடைய நீதி நம்ம மேல இருக்கு, கர்த்தருடைய மகிமை நம்ம மேல இருக்கு. ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது இயேசுவோட மகிமையை பார்ப்பார், இயேசுவோட நீதியை பார்ப்பார். That is how we have access to go to the Father. Hallelujah. அப்போ மேல என்ன வந்திருக்கா? உன் மீது கர்த்தருடைய மகிமை உதித்திருக்கிறது. நம்புறீங்களா? ஹalleluya. கர்த்தருடைய மகிமை உதித்தால் என்ன நடக்கும்? அந்த இடத்துல என்னென்னமோ நடக்கும். இந்த மீட்டிங் முடியறது காட்டி நடக்கும், நீங்க பாப்பீங்க. ஹalleluya. That's the more you resort to depression and condemnation and feeling sorry for yourself, the more you are feeling Satan, and by that you give power over your life to frustrate and destroy you. இன்னைக்கு இந்த மீட்டிங் வந்து already dust, already என்ன சொல்லுங்க, உதவி தண்ணி, shake of the dust. இது வந்து இந்த ஒரு செஷன் ஆண்டவர்கிட்ட பேசல. இனி உங்க வாழ்க்கையில் இந்த டஸ்ட் திரும்ப வரும்போது தான் நீங்க ஷேக்கர்ஸா மாறணும். ஹalleluya. Every time the shake of disappointment come, you shake it up. The dust shake பண்ண அப்பனா வாழ்க்கை பூரா அதை ஷேக் பண்ண உதவி தர அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். இல்ல இன்னைக்கு நல்ல உற்சாகமா பாஸ்டர் மோனிகா வந்தாங்க, இன்னைக்கு டஸ்ட் வந்துச்சு நான் ஷேக் பண்ணிட்ட, இந்த கண்ணாடி நீங்க தாண்டி தாண்டினோட ஏதாவது டஸ்ட் வருவாரு, கட்டாயம் ஒரு டஸ்ட் வரும். அந்த டஸ்ட்ல ஒரு டஸ்ட் வரும்போது நீங்க என்ன செய்யுங்க? பரவாயில்ல என்ன நினைச்சுக்கீங்க, அவங்க சொன்னாங்க ஷேக் பண்ணிருக்க. ஹalleluya. You must continuously shake. இல்ல அப்படின்னு சொன்னா இப்ப உற்சாகமா இருப்பீங்க, இந்த காரியத்தை அபியாசப்படுத்தல, அதை அக்கமடேட் பண்ணினா பிசாசு என்ன செய்வான்? அதை வைத்து உங்களை கொள்ளவும் உங்க சமாதானத்துக்கு திருட பார்ப்பான். Whether you want to be wise or foolish, it's up to you. நீங்க ஞானியா இருக்க போறீங்களா, புத்தியில்லாம இருக்க போறீங்களா, நீங்க தீர்மானம் பண்ணணும். நீங்க எப்படி தப்பிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சீக்கிரம் சொல்லி கொடுத்திருக்கிறார். வாழ்க்கை பூரா ஒவ்வொரு நாளும் உங்களோட டஸ்ட் ஷேக் பண்றது உங்களுக்கு கட்டாயம் செய்யும். Never accommodate, never entertain the lies of the devil. பிசாசோட போய் entertain பண்ணாதீங்க. அவன் எப்போதுமே போய் சொல்றான், ஆனா கர்த்தர் சொல்றார் மெய்யாகவே அவர் செஞ்ச நிரந்தரமா இருக்கு நம்ம லைஃப்ல. ஆமென். Praise the Lord. Why do people commit suicide and end their lives? It is the same reason I am sharing with you. They go into depression, lose hope and give up in life. நான் சொல்ற ஒரு காலத்துல இதை நான் ட்ரை பண்ணேன். commit suicide, டிப்ரெஷன் அதை ஹேண்டில் பண்ண தெரியல. கர்த்தரோட வார்த்தையில அது என்ன இருக்குது? என்னோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், பயங்கரமான என்ன சொல்லுவாங்க மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவத்தை கர்த்தர் என்னை கொண்டு போய் இருக்கிறார். ஆனா என் கூட யாருமே இருந்தது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் இப்படி செமினாரு கான்ஃபரன்ஸ் உங்களுக்கு பேசுறதுக்கு சாக போனவளை உயிரா கொண்டு வந்து ஒருத்தரை வச்சு பேசி இருக்கிறார். என் கூட யாரு இல்லை, என் கூட இருக்கிறதா பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வேதம். இது யாரும் சொல்லி கொடுக்க கிடையாது. I make a lot of mistakes and God taught me valuable lessons. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், அந்த பாதையில நடக்க வச்சு நிறைய தவறுகளை செய்திருக்கிறேன். எப்படின்னா டிப்ரெஷன் வரும்போது I wanted to die, I want to take my life. God let me go through and he teach me what is the value of life. வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, அதோட வேல்யூ என்னன்னு அந்த அனுபவத்தை தான் நான் கற்றுக்கொண்டேன். இல்லையா commit suicide பண்ணாங்க, they lose hope, but we got a God who is full of hope. நம்மளே தேவன் நமக்கு நம்மளை எதிர்காலத்தை குறித்து நல்ல திட்டம் வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிற தேவன் இருக்கிறார். அதனால நாம் மற்றவர்களை போல வாழக்கூடாது. Amen. Hallelujah. Praise the Lord. Okay. As long as you are alive, there is hope for you. நீங்க உயிரோடு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். உங்க எதிர்காலம் இருக்குது. பக்கத்துல சொல்லுங்க, எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்லுங்க. தேவன் எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஏற்ற மாதிரி தான் செய்ய சொல்றேன். You know, when you speak, your word carries power. உங்க வாயின் வார்த்தையில வல்லமை இருக்கு. ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நீங்க என்ன பேசுறீங்களோ அவ்வளவுதான். You are limited by the words that you are going to speak about your life. That's why I want you to speak words of life. நீங்க ரிலீஸ் பண்ணுங்க, உங்க மேல ரிலீஸ் பண்ணுங்க, மத்தவங்க மேல ரிலீஸ் பண்ணுங்க. நல்ல வார்த்தைகளை பேசுங்க. ஆமென். Praise the Lord. Okay. You have to encourage yourself and try again. What I am giving to you is more than a motivational message. I am firing the living hope of Christ
Before that I was in Lata, Chana, Siraman, so many places I traveled. So எப்பொழுதுதான் நான் மெட்ரிக் ஸ்டேஜ்ல வந்து உங்களை செய்ய போகும்போது இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பேச்சாளர்னு சொல்லுவாங்க. That is the way to introduce a speaker, right? பேச்சாளர் கிடையாது. பேச்சாளர் என்ன தெரியுங்களா? கொஞ்ச நேரம் டெம்பரரியா அவங்களை மோட்டிவேட் பண்ணி போறவங்க. பேச்சாளர் போயிடும், மோட்டிவேஷன் போயிடும். ஹalleluya. நான் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ண வரல, நான் உங்களை கர்த்தருடைய வார்த்தையை இன்ஸ்பயர் பண்ண வந்திருக்கிறேன். The word of God is inspired word. Hallelujah. It is the work of the Holy Spirit. It is not my work, because this word doesn't belong to me. இந்த வார்த்தை என்னோட வார்த்தை கிடையாது. இது பரலோகத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை, இது ஜீவனுள்ள வார்த்தை. Hallelujah. I am here to revive your spirit. I am not here to motivate you. Hallelujah. உங்களை மோட்டிவேட் பண்ண வரது என்னுடைய நோக்கம் கிடையாது. எனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்படி டஸ்ட்ல இருந்த என்ன ஆண்டவர் எழுதி பிரகாசிக்க வைத்தாரோ, அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வந்து உங்களை உயிர்ப்பிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். It is the work of the Holy Spirit, not my work. நீங்க என்ன பார்க்கணும்னு வந்தீங்கன்னா ஃபெயிலியரோட போயிருவீங்க. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இயேசுவையும் பார்த்தீங்கன்னா நீங்க நித்தியமா உயிரோட இருப்பீங்க. I want you to see the Jesus inside me, not me. என்ன அப்படியே மூடிடுங்க, இயேசு மட்டும் பாருங்க. So நான் வந்து பேச்சாளர் கிடையாது. I am a reviver. I came here to revive by the power of God. உங்க ஆவிக்குரிய மனுஷனே மீண்டுமாக கட்டி எழுப்ப கர்த்தரே இடத்துல அனுப்பி வச்சிருக்கிறார். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, I am not a சொல்லுங்க, I am not a பேச்சாளர். நான் பேச்சாளர், நான் a reviver. அப்படின்னா என்ன செய்யணும்? ஒருத்தர் என்ன செய்யணும்? ரிவைவ் பண்ணணும், உயிர்ப்பிக்கணும். அப்ப நம்ம வாயில இருந்து வர வார்த்தை எப்படி இருக்கணும்? ஒண்ணு சாகடிக்க உயிரா கொண்டு வரும். ஒருவேளை இதுவரைக்கும் பேசி சாகடிச்சிருந்தீங்கன்னா என்னோட நுப்பாட்டி இருக்கு. இனிமேலாவது யாரையும் வாழ விடுங்க. ஹalleluya. அது வாய்க்கு என்ன செய்யணும்? சிப்பு போடணும். ஒரு மீட்டிங்ல போய் வாயை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது வாயை என்ன செய்யணும்னு பெண்கள் தான் வாயை தைச்சிடணும், வாயை முடிக்கணும்னாங்க. அது ஒரு மேன் உட்கார்ந்து இருந்தாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வாயை சிமெண்ட் போட்டு போடணும்னு சொன்னார். நம்ம வாயில அவ்வளவு மோசமா இருக்குது. வாயை கொஞ்ச நேரம் நீங்க பார்க்க முடியும், வாயை நீங்க பார்க்க முடியாதனால அது ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் பார்க்கல, இந்த வாயினால என்ன பேசுறோம் பார்த்துக்கிட்டே இருக்கு. And God wants to use your mouth to be a blessing. உங்களுடைய நாவு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணுங்க. அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய வாயை பார்த்து நடுங்குறாங்க. ரொம்ப பயங்கரமானவங்க. அப்படியா? நீங்க ரொம்ப நல்லவங்க தானே? நீங்க ஆசீர்வாதமான வார்த்தை மட்டும் தான் பேசுறீங்க. தப்பா எதுவும் பேச மாட்டீங்களா? ஐயோ பாஸ்டர் அதெல்லாம் எனக்கு தெரியாது பாஸ்டர். அப்படியா? நீங்க உண்மையிலே நல்லவங்க. நீங்க கர்த்தர் உங்களை புதுப்பிக்க போகிறார். God is going to revive you. God is going to transform your life. Because you love God, you are sitting and God is to reward you for that. Amen? Praise the Lord. Okay. Daughters of Zion are risers over whatever circumstances rather than survivors under whatever circumstances. Survivors, either you rise or you survive. Rise பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. சர்வைவ் பண்ணினா அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்கு. இந்த பிரச்சனையிலே அப்படியே உடம்பிக்கே உட்கார்ந்துருக்கணும்னு நினைச்சா உட்காரலாம். இல்லை இந்த பிரச்சனையிலிருந்து நான் எழுவணும்னு எந்திரிச்சீங்கன்னா you are a riser. If you don't want to wake up from the dust, you are a survivor. Forever you survive in the dust. Amen? But we are not survivors. We are risers. We are rising from our dust. And we are going to glorify God in our life. Amen? Hallelujah? Okay. I change your language from negativity to positivity. நிறைய பேருக்கு எப்போதுமே பேசும்போது இந்த நெகட்டிவா பேசுற ஒரு பழக்கம் உங்களுக்கு தெரியுமா? என் கூட யாரும் பழகினாலும் நெகட்டிவா பேசுறவங்க கூட என் பக்கத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். I will avoid that person. ஏன்னா ஒரு ஸ்பீட் உங்களுக்கு தெரியுமா? ஒட்டிக்கும். நீங்க நல்லா பேசிட்டு இருக்கும்போது வாய் போடிடுற நம்மளும் அப்படி பேசுவோம். Amen? அதனால even the company, the friends that you choose is very important. They can either build you or kill your spiritual life. அவங்க கிறிஸ்தவங்களா கூட இருக்கலாம். ஆனா நெகட்டிவா பேசுறவங்க, தவறான வார்த்தைகளை பேசுறவங்க, கெட்ட வார்த்தைகளை பேசுறவங்க, காசிப் பண்றவங்க, புறங்கூறுறவங்க, கிரிட்டிசைஸ் பண்றவங்க கூட நீங்க நின்னீங்கன்னா உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ரொம்ப நாள் நின்று பார்த்தா அடுத்த நாள் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க. அது அப்படியே நம்ம வந்து ஒட்டிக்கும். ஆமென். நீங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க
யாரையும் சமைக்க மாட்டீங்க, யாரை பத்தி தப்பா பேச மாட்டீங்க. ஹalleluya சொல்லுங்க. ஏன் சத்தம் கம்மியா இருக்கு? நீங்க கம்மியா போனீங்க, எனக்கு சந்தேகமா இருக்கு. சத்தமா சொல்லுங்க, நீங்க உண்மையிலே நல்லது. ஹalleluya. அப்ப பெண்கள் நாவை அடக்க வேண்டும். ஏன்னா எப்போதும் மொத்த வாயை அடக்கிறது சொல்லி கொடுக்கறதுக்கு கை நேரும். ஏன்னா இந்த வாய் நீங்க அந்த வரைக்கும் போயிட்டு அடக்க மாட்டோம். முதல்ல இந்த வாயை பூட்டு போடுது, இந்த வாய் பூட்டு போடுது. இதை அடக்குனாலே நிறைய சாபத்திலிருந்து வெளியில் வந்துடும். நீ ஏன் சாபத்தில் இருக்கணும்? நம்மளே போட்டு நம்மளே வாங்கிக்கிறோம் சாபத்தை. You understand what I mean? So take care of your mouth, what you speak. Your mouth and your word will determine whether you will live or you will die. Whether there is blessing or cursing in your life. Amen? சரி, கொஞ்ச நேரம் வாயை கையில் என்ன போகுது? உண்மையா சொல்லணும். ஆண்டவரே, என் நாவை அடக்க என்னால் முடியாது. ஆனால் இன்று என் நாவை பரிசுத்த ஆவியானவருக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் நாவை சுத்திகரியும், பரிசுத்தப்படுத்தும், தேவனுக்கு பிரயோஜனமாக எடுத்து பயன்படுத்தும், ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுகிற நாவை மாற்றும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சொல்லிட்டீங்க, பார்த்துக்கிட்டே இருக்க என்ன பேச போறீங்க? சொல்றது ரொம்ப ஈஸியாக தான் கஷ்டம். என் வேலை மாற்றிட்டு போறல நீங்களாச்சு ஆண்டவராச்சு. ஹalleluya, praise the Lord, amen. I declare a rise and rise season for every daughters of Zion. இந்த காலை வேளையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் நான் சொல்வது, பெண்ணே நீ எழுது, மகளே நீ எழுது, சகோதரனே நீ எழுது. எழுதுகிற நேரம் வந்துவிட்டது. It's time to rise for God. Enough of sitting and entertaining all the nonsense of the devil. It's time to rise and shine for God. Hallelujah, praise the Lord. You shall not be tempted, but you shall rise to greater heights. கர்த்தருடைய சித்தம் என்ன? உயர்ந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போவது ஆண்டவருடைய திட்டம். நீங்க டஸ்ட்லயே உட்கார்ந்துருந்தாங்க போக முடியாது. ஆனா நீங்க டஸ்ட உதவி தள்ளினதுனால நீங்க எழுந்திருக்கிறது மாத்திரமல்ல, உயர்ந்த அடக்கத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைக்க போகிறார். ஹalleluya. Are you ready? Are you ready? Are you ready? ஆமே. காரணம் பாருங்க, தரையில் இருக்காது கொஞ்ச நேரத்துல பாருங்க, கால் இருக்குதா என் பொண்ணு. ஏன்னா உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கு. மண்ணில் ஒட்டி இருக்க பருவத்துக்கு போக முடியாது. ஆமே. You have the capacity and velocity to rise. சில பேர் நினைக்கிறாங்க, வாழ்க்கையில நிறைய காரியங்கள் அடிபட்டதுனால என்னால எழும்ப முடியாது, நிறைய தோல்விகள், நிறைய ஏமாற்றுகள், நிறைய பிரச்சனைகள். It is impossible for me to rise. As long as God is with you, He is a reason to rise. உனக்குள்ள இருக்கிறவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த தேவன் உனக்குள்ள இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் you are not rising alone. God is raising you for a purpose. கர்த்தர் உங்களை எழுப்புகிறார். God is raising you today. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, sister, God is raising you. சொல்லுங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியாத என்ன சிச்சுவேஷன் இருக்காங்க, அந்த வார்த்தையை உங்களை உயிர்ப்பிக்கட்டும். Sister, God is raising you. கர்த்தர் உங்களை எழுப்புகிறார். ஹalleluya. சொல்லும்போதே வந்துரும் உங்களுக்குள்ள. என்ன வந்து கோபமா? கர்த்தருக்காக உண்மையா வாழணும்ன்ற வைராக்கியம். Amen. So first I say you are shakers. Second I say you are risers, because God wants to take you to greater heights. பெரிய காரியங்களை கொண்டு கர்த்தர் செய்ய சித்தம் வைத்திருக்கிறார். மூன்றாவது, daughters of Zion are movers. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. daughters of Zion are movers. முன்னேறி செல்கிறவர்கள். சொல்லுங்க, நான் முன்னேறி செல்கிறவர். நான் முன்னேறி செல்கிறவர். நான் முன்னேறி செல்கிறவர். சொல்லுங்க, declare. I am a mover. I am a mover. I am a mover. In the name of Jesus. In the name of Jesus. You are a mover. Because you already rise up from the dust. நீ அந்த தூசியிலிருந்து எழும்புனதுனால கர்த்தர்
சுடிதார் வேலை செஞ்சு இருப்பீங்க. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சம் தான் உடனே போகுது, கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஸ்கரேஜ். நோ 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 நோ. You have to rise up above all situation. You must be like an eagle. Amen. Hallelujah. நம்ம காக்கா கிறிஸ்தவம் கிடையாது. நம்ம என்ன கிறிஸ்தவன்? கழுகு கிறிஸ்தவன். கழுகுக்கு ரொம்ப கூர்மையான பார்வை இருக்கும். We go beyond the storm சொல்லப்பட்டிருக்கு. அந்த சுழற்காற்றுக்கு மேல போகக்கூடிய ஒரு வல்லமை கழுகுக்கு கொடுத்திருக்கிறது போல உங்களுக்குள்ளும் அதே வல்லமை கர்த்தர் வைத்திருக்கிறார். You can rise from any situation. You are a riser and you are a mover. Hallelujah. God is going to move your situations today. Amen. God is going to move you from one level to another level. God is going to move you to greater heights today. எத்தனை பேர் நம்ம ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இன்னும் உங்களை தள்ள போகிறார். முன்னேறி செல்ல வைக்க போகிறார். கர்த்தர் வல்லமை அதை செய்யும். God's Spirit of God is going to do that in your life. Amen. Praise the Lord. It's one thing to rise up, but it is yet another thing to move on. சில பேர் தூசியை கட்டி விட்டு எந்திரிச்சுவாங்க. எந்திரிச்சு அங்கே நிற்பாங்க. நான் மாட்டேன். ஹalleluya. சில பேர் சபைக்கு வருவாங்க, சபைக்கு மட்டும் வருவாங்க, ஆராதனைக்கு வருவாங்க, அதை தவிர வேற கர்த்தருக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க. They don't give to God, they don't serve God, they don't come for the services. என்னதுங்களா? நிறைய காரியங்கள் கர்த்தருக்கு செய்யலாம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தலாம், ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கு போகலாம், ரீசனுக்கு போகலாம். I tell you the earth is so vast. நாம் ஊழியம் செய்யறதுக்கு ஒரு பரந்த பூமி, நிறைய ஊழியம் செய்யலாம். சில நேரத்துல நீங்க எழுதிருவீங்க, ஆனா என்ன செய்ய மாட்டீங்க, எழுதி ஒரே இடத்துல நின்றுட்டே இருப்பீங்க. ஆண்டு சொல்றாரு, நிக்கிறத இன்னைக்கு கர்த்தர் தள்ளி விட போறாரு. என்கரேஜ் பண்ணி நிக்கிறீங்க, ஐயோ நான் கஷ்டத்துல இருந்த, பிரச்சனையில இருந்த, கடினத்துல இருந்த, இப்பதான் ஒரு வழியா வாழ்க்கை சரியா இருக்கு, நம்ம உட்காந்துருவோம், நம்ம ஒன்றும் செய்ய வேணும். சில பேருக்கு சர்ச் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சர்ச் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதிகமா எங்க நம்ம வேதனைப்படுத்தப்படுகிறோம்னா, ஆண்டவர் சொல்றாரு சபையில தான் வேதனைப்படுத்தப்படுகிறோம். நான் எப்படி பண்றேன்? எங்க மனுஷன் இருக்கான்னு அவங்க ஹர்ட் இருக்குங்க. நீங்க மனுஷன் தானே, நீங்க வேற ஏதாவது எங்கெல்லாம் மனிதன் இருக்கிறானோ அங்கே ஒருவர் என்ன செய்வாங்க, காயப்படுத்துவாங்க. அதை ஆண்டவர் அனுமதிக்கிறார். காயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லி கொடுக்க ஒரு ஆள் வேணுமா இல்லையா? அந்த வழி எப்படி நமக்கு சொல்லி கொடுக்க. அப்ப அவங்க ஏஞ்சலா, அவங்க டெவலா. எனக்கு ஒரு காலத்துல அவங்க டெவல், இப்ப அவங்க எல்லாம் என்ன உருவாக்குற ஏஞ்சல்ஸ். என்னை வேதனைப்படுத்தினவங்க, என்னை காயப்படுத்தினவங்க, என்னை அவமானப்படுத்தினவங்க, எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க, இவங்க எல்லாருமே ஒரு காலத்துல வெறுப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அவங்கள வச்சுதான் நம்பிக்கை துரோகம்னா என்ன உனக்கு சொல்லி கொடுத்தேன். You actually learn a lesson and I don't want you to do that to another person because the pain is terrible. So church இருக்குது. சில நேரத்துல சபையில நடக்கிற சில காரியங்கள், பெண்களை பத்தி பேசுறது, இல்ல அவங்க வார்த்தை விடுறது, காசிப் பண்றது, இவங்க கேள்விப்பட்டு you are hurt, so you set down, you don't want to move. Now today God says, shake off the dust of discouragement. என்ன hurt எல்லாத்தையும் dust off பண்ணியாச்சு. ஆனா எழுதிட்டு சொன்னாரு, எழுதிட்டு மூவ் பண்ண மாட்டேங்க, பயம். because there is a fear. நானே உன்னை சரியான திரும்ப அந்த சிஸ்டர் திரும்ப என்ன பண்ணிடுவாங்க, என்னை பத்தி காசிப் பண்ணிடுவாங்க, அவங்க எனக்கு தவறா பேசிடுவாங்க. அந்த பழைய வாழ்க்கையில நீ எதிர்த்தாலும் பழைய சிந்தனையோடு இருக்கிறீங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் புதிதாயின, பழையவைகள் எல்லாம் எங்க ஒழிந்து போடுச்சு. அதை நாங்க மாற்றுறீங்க, எங்க ஒழிந்து போடுச்சு. நீங்க தான் எப்படி இந்த நான் சொல்ல ஒரு கதை சொல்லியிருக்கேன், கேட்டுருக்கீங்களா? எஸ்டேட் ஒரு பாட்டி இருக்காங்க, 12 மணி வெயில், விறகு கட்டி தரத்தை வச்சுட்டாங்க. வீட்டுக்கு நடந்து போகும்போதே அந்த துறை வந்து ஒரு ஜீப்ல போயிருக்கிறாரு. அவங்க பாஸ் பண்ணி போயிட்டு அவர் வந்து வீரர்களை பார்க்கும்போது அவங்க நடந்து வந்து பார்த்துட்டு பரிதாபப்பட்டு ரிவர்ஸ் பண்ணி, பாட்டி எங்க போறீங்க அப்படின்னு கேட்டு, சரி பரவாயில்ல நீங்க ஏறி ஜீப்ல உட்காருங்க, உங்க வீட்டுல நாங்க போய் விடுறேன்னு சொன்னாங்க. காடி போய்கிட்டே இருக்கு ஜீப், ஒரு 10 நிமிஷம் போய்கிட்டே இருக்கு. 10 நிமிஷம் போயிட்டு பிற்பாடு அவர் திரும்ப அந்த வீரர்களை பார்த்துருக்காரு. பாட்டி என்ன செய்யறாங்க, என்ன செய்யணும் தெரியுமா பாட்டி? சொல்லுங்க. அந்த பாட்டி நம்மளும் ஒண்ணுதான். எல்லா பசங்களும் கேட்போம், வெளியில போகும் விறகு கட்டி தூக்கி தலையில வச்சு பூச்சியோட வெளியில போயிரு. பாட்டி என்ன செய்யாங்க, விறகு கட்டி தலையில வச்சுக்கிட்டே ஜீப்ல உட்கார்ந்து இருந்தாங்க. What is the purpose of you getting into the jeep? You are not taking anything to yourself. வேற நீ என்ன செஞ்சிருக்கணும், அந்த
அந்த விறகு கட்டியை வச்சு உங்களை கொண்டு வேண்டியதா கடைசியில. அதுதான் பயன்படும், வேற எதுவும் பயன்படாது. வேணுமா கொடுத்தீங்களா? இங்கே வேற தயவு செஞ்சு இந்த பழைய அனுபவங்கள், பழைய பயங்கள், பழைய கசப்புகளை தூக்கி ஒரு சைடு உதறிட்டு எழுந்திருச்சுங்க. எல்லாம் கீழே வச்சுட்டு ஒரு புதிய மனுஷன் நடந்து போங்க. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய முடியாத இடத்துல இருக்கிறார். நான் பேசுறதுன்னா உங்களுக்கு விளக்கும் நினைக்கிறேன். நிறைய நம்ம எல்லாம் பெண்கள் அநேகமா கூட்டிட்டோம்னா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்க, எனக்கு தெரியும், ரொம்ப நல்லவங்க. இன்னைக்கு நம்ம மாற்றி கொள்ள வேண்டும், மறுபடிப்படுத்திக் கொள்ள வேண்டும். We renew in your mind and we transform சொல்லப்படுகிறோம் ஒரு புத்தகத்துல. சிந்தையை புதுப்பிக்கப்பட்டு மறுபடியும் அனுபவத்துக்குள்ள போகணும். அங்கேயே உட்கார்ந்து பழைய கதையை பேசக்கூடாது. சில பேர் தோற்றி துணி துவைப்பாங்க, கழுவுனவங்க கழுவுவாங்க, தூக்குவாங்க, பேசுற கதையே பேசுவாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு இங்க வந்த பெண்கள் இனி இதுவரை பேசின பழைய கதையை நீங்க முற்றுப்புள்ளி முட்டாம இதை பத்தி இனிமே பேசக்கூடாது. இந்த அனுபவத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது. புதிய காரியத்தை ஒரு நாள் கர்த்தர் வைப்பார். ஹalleluya. Walk in the new spirit, new vision, new strength in the Lord. Don't repeat the old mistake. Don't repeat your past. You cannot move on in your life. ஹalleluya. ஆமென். நான் பேசுறது உங்களுக்கு என்னன்னு உங்களுக்கு நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு நான் ரகசியம் சொல்லி கொடுக்கிறேன். கட்டையை தலையில வைக்கிறது, கட்டையை கீழே வைக்கிறது, கட்டையில கொடுக்கிறது உங்க கையில இருக்கு. ஓகே. Are you aware that Terah, Abraham's father, was the first to set out of the Chaldeans and go to Canaan? வேதாகமத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பெயர்ந்து போன முதல் மனிதர் யாரு? தேராகு, ஆபிரகாமுடைய தகப்பன். அழைப்பு ஆபிரகாமுக்கு தான் வந்துச்சு. ஆனா ஆபிரகாம் அப்பாவோட ஆதிக்கத்தில் இருந்ததுனால அப்பா தான் மூவ் பண்ணாரு. ஆனா அவருக்கு அழைப்பு கிடையாது. But he made the first move. ஆனா தேரா என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? Sadly, the Bible then says that Terah died in Haran. ஆரானிலே அவர் மரித்து போகிறார். வாசிக்கிறீங்களா? Genesis chapter 11 verse 31 and 22 வாசிங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31 32 எடுத்து வாசிங்க. தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானின் குமாரன் தன் பேரனாகிய லோத்தையும் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் எது மட்டும் வந்தாங்க? ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தூசியை விட்டு எரிச்சிட்டாங்க. ஆரானுக்கு போயிட்டாங்க. ஆரானுக்கு மேல மூவ் பண்ணல. என்ன செஞ்சிட்டாங்க? ஆரானே தங்கிட்டாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆபிரகாம் எங்க போகணும்னு சொன்னாரு? கானான். But they did not move forward. அவன் போகாததுனால அவனுக்கு என்ன நடந்துச்சு? ஆரானிலே அவன் மரித்து போய்விட்டான். அதனால சொல்ல தலையில வச்சிருக்கிற அந்த கட்டை பார்த்துக்கீங்க, உங்களை இருக்கிறதுக்கே பயன்படுத்தப்பட வேண்டியதா போய் முடிஞ்சிட கதை. தேசத்தை கட்டி வச்சிருக்கீங்க. அந்த கட்டி வச்சாதான் காணான்னு நம்ம போக முடியும். இந்த கதையில ஒரு சத்தியத்தை ஆண்டு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார். அப்புறம் வாசிங்க. தேராவுடைய 205 வருஷம் தேராவு ஆரானிலே மரித்தார். There are many who purpose to go to Canaan, but they settle in Haran and eventually die there. நம்ம அநேகர் கர்த்தருக்கு அநேக காரியங்களை செய்யணும்னு நிறைய வாங்கிட்டு இருக்கோம். ஆனா நிறைய இருக்க தரிசனங்கள் நமக்கு பேசப்பட்டிருக்கோம். கர்த்தர் நிறைய திட்டங்களை வெளிப்படுத்தி இருப்பார். மகளே நீ இது செய்வ, அது செய்வ, நீ ஜெபிப்ப, நீ இதை செய்வ, நீ எழுப்ப ஜெபம் பண்ணியா அங்க சுகம் நடக்கும். இப்படின்னா கர்த்தர் பேசியிருப்பார். ஆனா என்ன தெரியுமா? எழுந்திருச்சிட்டோம். ஆனா அந்த பழைய அனுபவம் என் வாழ்க்கையில் நடந்த அந்த அனுபவம், அந்த சகோதரி பேசின வார்த்தை, அந்த சகோதரன் பேசின வார்த்தை, அந்த அவமானம், அதெல்லாம் அப்படியே அந்த பாட்டி மாதிரி தலையில வச்சுட்டே நிற்போம். அந்த வார்த்தை என்ன செய்யும்? கானானுக்கு உங்களை போக விடாது. ஹலோ ஹலோ, எத்தனை பேர் விரல் கட்டையை தலையில வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கீங்க? இப்படி எரிச்சிருவோமா வச்சிருவோமா? இங்க பாத்தீங்கன்னா தேராது நான் நின்றதுனால அவன் செத்து போயிட்டான். There is spiritual death if you fail to move from Haran to Canaan. God's purpose for your life is to go and inherit Canaan. If you put a full stop in Haran, then you will die spiritually.
ஸ்டாப். ஹேண்ட்பிரேக் எடுத்தாச்சு. இன்னைக்கு நீங்க இந்த செமினாருக்கு வந்துருக்கீங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்கறீங்க, you are revived. கொஞ்ச நாள் போகும், திரும்ப இதே தூசி உங்க மேல வந்து ஒட்டும். டிஸ்கரேஜ்மென்ட் வரும், டிஃபீட் வரும், ஃபெயிலியர் வரும். என்ன செய்வீங்க? ஹேண்ட்பிரேக். நான் பிரேமிக்கு வர மாட்டேன், நான் பைபிள் ஸ்டடி வர மாட்டேன், நான் உங்க கூட பேச மாட்டேன், நான் உங்க கூட ஒப்புரவாக மாட்டேன், நான் உங்க மூஞ்ச பார்க்க மாட்டேன். பார்க்காதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, செத்தான அவங்க வாசிக்கிறீங்க, வீட்டு மாட்டேன் வாசிக்கிறீங்க சொல்லுவாங்க. செத்தா முதல்ல உங்க வீட்டு வாசப்படி பார்க்க முடியுமான்னு பாருங்க. உங்க வீட்டு வாசப்படி அவங்களுக்கு தெரியாது, நீங்க என்ன மொத்தம் வீட்டு வாசப்படி நிற்கிறது. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, I was born as a so and so, I die as a so and so. Of course, if you born as a Indian, you cannot die as a Venezuelan. இது பெரிய ஒரு philosophy பேசுற மாதிரி பேசுறதா, என்ன பேசுறாங்கன்னு தெரியல. Hallelujah. So you got to leave your past in the past. It's time for you to move. You are movers. You are not supposed to stand there. You are not supposed to sit there. Haran is not your place. Haran உடைய இடம் கிடையாது. கானான் உங்களுடைய இடம். கானான் காத்திருக்கிறீங்க, மூவ் பண்ணா நம்ம போக முடியும். அப்போ உங்க பழைய அனுபவங்களை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு என்ன நடந்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு முன்னுக்கு போகணும். ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில செய்ய நினைக்கிறத செய்யறதுக்கு இடம் கொடுக்கணும். உங்களை செய்ய சொல்றதை நீங்க செய்யணும். இதற்காக நான் சொல்றேன், இனிமே யாரும் உங்களை ஹர்ட் பண்ண மாட்டாங்க, யாரும் உங்களை வேதனைப்படுத்த மாட்டாங்களோ. நடக்கும். It continues as long as you are living in human being, it will happen. அது intentionally நடக்கலாம், unintentionally நடக்கலாம். But that is not your problem. Your problem or your focus is Canaan. It's a will of God. அதுக்கு நடுவுல எது வந்தாலும் ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்ப்பீங்க, அவன் உன்னை விட்டு ஓடி போவான். அந்த மாதிரி சூழ்நிலையில வேதத்தின் பிரகாரம் நான் என்ன செய்ய வேண்டும், வேதத்தின் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து அதை அறிக்கை செய்து அதை அப்ளை பண்ணும்போது உங்களை சோதிக்கிற பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க காணாண்டு போயிடுச்சு. அங்கதான் அன்பரை கிழிப்பீங்க, அவன் அன்பரை விடணும். அன்பரை உட்கார முடியாது, கர்த்தர் சித்த செய்ய முடியாது நம்மளால. சொல்றது நடந்துங்களா அவங்களுக்கு? Setbacks and heartbreaks and Haran have made many daughters of Zion not to move on. Yeah, தேராவோட கண்ணாமுக்கு ஒரு சிலர் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த அடி எடுத்து வைக்கவே மாட்டீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், I am with you, move. நான் கூட தான் இருக்கேன், நீ மூவ் பண்ணு. உன்னை வைத்து நான் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. Don't stop it. ஆண்டவருடைய கிரியை வாழ்க்கையில நீங்க ஸ்டாப் பண்ணிடாதீங்க. என்ன வந்தாலும் கர்த்தர் கூட தான் இருப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களுக்கு வைத்திருக்கிற கானான் உங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பார். உங்களுக்கு செய்ய வேண்டிய கர்த்தர் செய்து முடிப்பார். I am just urging you to cooperate with God. Trust in God. நம்புங்க, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். கைவிட மாட்டார். அவர் சொன்னதை செய்து முடிக்கும் அளவு விடாத தேவன். Hallelujah. The promises of God is vast. Ample promises. You can move on with the promises of God because God is a promise keeper. Hallelujah. அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கிற தேவன். அதனால தைரியமா போங்க. கர்த்தர் உங்களை முன்னேறி போக சொல்லுகிறார். They are busy mourning about your painful past. இன்னும் உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு இது நினைச்சு அது நினைச்சு அவ்வளவு தூசி உதறிட்டுவேன். உதறிட்டீங்க தானே? ஒன்னாவது செஷன் உதறிட்டீங்க தானே? ஏதாவது வந்து கத்துங்க. பாத்தீங்க ஹெவியா இருக்கா? அப்படியேதான் அமுக்குதா? டிப்ரெஸ்ஸா இருக்கா? இருக்குதா? நான் கையெல்லாம் வைப்பாடு. கையில வச்சு பேர் ஓடுது. எல்லாம் நம்மள வீட்டுல எல்லாமே by faith தான் இருக்கு. You believe in the word of God, the word of God will deliver you. So today God has delivered you. God has made you rise, has given you the strength, and the Lord is telling my daughter, move. ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, மகளே முன்னேறி செல், நான் கூட வரேன். Hallelujah. Praise the Lord. Even God was worried about Samuel's prolonged mourning about Saul, and he instructed him to rise and go to anoint one of Jesse's sons as king in the place of Saul. Saul the first king of Israel. ஆனா அவரே நல்ல ராஜா கிடையாது. So you get king at the end of the day. அப்ப அந்த ராஜா மரித்து போகும்போது தீர்க்கதரிசியான சாமுவேல் ரொம்ப நாள் துக்கம் கொண்டாடினார். He was mourning and mourning. He was so sad that
அபிஷேகம் பண்ணு. இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார். நீங்க எந்திரிச்சாதான் ராஜாக்களை அபிஷேகம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. நீங்க எந்திரிச்சாதான் தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ண முடியும். நீங்க எந்திரிச்சாதான் நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியும். நீங்க போனாதான் ஒருத்தரை கட்டிலிருந்து வெளியில கொண்டு வர முடியும். நீங்க போய் கருத்தை வைத்தாதான் வியாதிகள் சரீரத்தை விட்டு போக முடியும். So you got to move from your place. God wants to use you mightily. கர்த்தர் உங்களை எடுத்து வல்லமையா பயன்படுத்த போறார். ஆனா எழுப்பி போகணும். வேலை செய்யறதுக்கு சாமுவேலுக்கு அபிஷேகம் பண்ண ஒரு வேலையை கொடுத்தார். He obeyed and he went and anointed David. Israel had a 40 years peaceful rulership சொல்லப்படுது. தாவீது ராஜாவாக வந்தபோது இஸ்ரவேல் தேசம் 40 வருடங்கள் சமாதானமாய் சந்தோஷமாய் இருந்தது. அப்ப யாரோட சமாதானம் யார் கையில கொடுத்து வச்சிருக்காரு? உங்கள் கையில. நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன செய்யறது தெரியுது? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்கள்ட்ட என்ன பேசுறாரு? ஹல்லேலூயா. Even God was worried about Samuel's prolonged mourning about Saul. Learn to let bygones be bygones and move on with your life. நடந்தது நடந்துச்சு. நடந்ததை பத்தி கவலைப்படி எதையுமே நீங்க மாற்ற முடியாது. You cannot alter your past. உங்களுடைய பழசை என்ன செய்ய முடியாது? alter பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஆனா உங்களுக்கு நடக்க போகிற உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க நிர்ணயிக்க முடியும். You can determine your future, but that happens when you let go of your past. உங்களுடைய பழைய வாழ்க்கை, பழைய அனுபவங்களை, பழைய வேதனைகளை, பழைய துக்கங்களை இன்னையோட நீங்க என்ன செய்ய போறோம்? பேரி பண்ணணும். கர்த்தருடைய பாதத்தினால என்ன செய்ய போறீங்க? அந்த பழைய வாழ்க்கை, பழைய அனுபவங்களை ஆண்டவருடைய சமூகத்தினால பேரி சமாதி கட்டணும். இது பின்தொடர்ந்து வரக்கூடாது. ஏன்னு சொன்னா நீங்கள் அபிஷேகம் பண்ண வேண்டிய ஒரு ராஜா காத்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விடுவிக்க வேண்டிய ஒரு சகோதரி காத்துக் கொண்டே இருக்கிறார். ரட்சிக்கப்பட வேண்டிய ஒரு குடும்பம் காத்துக் கொண்டே இருக்கிறது. சுகப்பட வேண்டிய ஒரு நபர் காத்துக் கொண்டே இருக்கிறாங்க. நீங்க எழுதி போகல அப்படின்னு சொன்னா யாரோட ஆசீர்வாதத்துக்கு நீங்க தடையா மாற போறீங்க? சொல்றது ரொம்ப பிட்டி பேட்டிலாம் செய்ய வேண்டாம். ரொம்ப பாவம் பாச, ரொம்ப பாவம் நீங்க பார்க்க வேண்டாம். பரிதவிக்கக்கூடிய ஜனங்கள் நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் இருக்கிறார். அவங்க பார்த்துட்டு வர வாழ்க்கை. ஹல்லேலூயா. Amen. So conclusion. Check out these shakers, risers and movers in the Bible. You are not alone. இவ வேற சொன்னா பெண்கள் பாஸ்டர் எங்கனால எப்படி முடியும்? ஏன் வேதாகமத்துல பெண்கள் இல்லையா? There were women who are risers, who shakers, who rise up and then move on and do great things in the Bible. வேதாகமத்துல நிறைய பேர் இருக்காங்க. நம்மளோட பாடுபட்டவங்க தேவனோட வார்த்தையின்படி அவங்க எழுத கற்றுக்கொள்ளும் பொழுது, முன்னேறி செல்ல கற்றுக்கொள்ளும் பொழுது பெரிய காரியம் அவங்க சாதிச்சிருக்காங்க லைஃப்ல. Amen. Ruth shook off the dust of widowhood, rose up and moving. Ruth என்பவள் ஒரு விதவை. அவளோட மாமியாருக்கு அறிவுரை சொன்னது உட்கார்ந்துட்டு இல்ல, புருஷனுக்கு வேண்டாம் மூக்க சிரிக்கிட்டு இல்ல, தன்னோட மாமியாரோட ஆலோசனையை கேட்டு எழுதி போவாஸ் கிட்ட போனதுனால அவளுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். You are hearing, but when you do, you will see the glory of God. நீ கேட்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தையை, ஆனா நீங்க நடைமுறையில கொண்டு வருவது கர்த்தருடைய வல்லமையை நீங்க பாப்பீங்க. ரூத் உட்கார்ந்துட்டு இல்ல, நாமி பேசும்போது she rose up, she went to Boaz, she got a beautiful life. God changed her life. So you are like Ruth, you also can do that. Amen. The woman with 12 years of bleeding shook off the dust of sickness, rose up and moved on. 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவளை பார்த்து அவ என்ன பரிதாபப்பட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா, அவளுக்கு சுகம் கிடைச்சிருக்காது. அந்த டஸ்ட், அந்த டிசீஸ் அவ ஷேக் அப் பண்ணிட்டு எழுந்து இயேசுவோட அந்த துணியை போய் தொடும்போது அவளுக்கு சுகம். Only when you move you will see the miracle. Until then the miracle is there, it will never come and touch you. You have to move on, you have to go and praise the miracle. அந்த 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சார். ஏன் உட்காரல, எழுந்திருச்ச முடிஞ்சு போயிட்டா, ஆண்டவரோடு இணைந்து காரியங்களை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க, இன்றைக்கு அற்புதங்களை நடக்கும். You will see something happening in your life. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அதிசயமாய் மாற்றி கொடுப்பார். Don't be hearers of the word, be doers of the word. Amen. Hannah shook off the dust of barrenness, rose up and moved on. அண்ணா ஒரு நாள் ஆதிக்கு ஒரு நாள் அழுது கொண்டிருந்தார். பிள்ளை இல்லை, மலடி மலடி மலடியே அவளை இன்னொரு மனைவி, எல்கானோட இன்னொரு மனைவி, இரண்டாவது மனைவி அவளை எப்போதும் என்ன செஞ்சிருந்தாங்க?
God spoke to her. She rose up. Hallelujah. ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது அண்ணா என்ன செய்தா? ஆண்டவர்கள் எழுந்தா. கர்த்தருடைய வார்த்தையை வீட்டுக்கு போனா. அவன் மறுபடியும் சாப்பிட்டு போனான். அவன் பெரிய தீர்க்கதரிசி. ஒருவேளை உங்கள் மூலமா ஒரு தீர்க்கதரிசிகளை காத்து கொண்டிருக்காங்க. உண்மைப்பட்ட தீர்க்கதரிசி தரமாட்டான். You understand what I'm telling you? Don't pray the food with the plan of God. Maybe you are the person that God is making use. Maybe you are the Anna. You are the no. Rise up and move, my dear sisters. There is a miracle waiting for you outside. God wants to use people. கர்த்தர் ரெண்டு பயன்படுத்த ஆசைப்படுறாங்க. ஆனா நீங்க முன்னேறி செல்ல வேண்டும். Peter shook off the dust of prison chains, rose up and moved on. பேதுருவும் Silas and Peter ஜெயில போட்டாங்க. அழுதுட்டாங்களா? What did they do? They praised the Lord. What happened? The chains were broken. அழுதுகிற நேரம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுகிற நேரம், எழுந்திருக்கிற நேரம், முன்னேறி செல்கிற நேரம், அற்புதங்களை பார்க்கிற நேரம், அதிசயங்களை பார்க்கிற நேரம் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கு. You decide what you want in your life. God is ready to bless you. Amen. The prodigal son shook off the dust of destitution, rose up and moved on. கெட்ட குமாரன் நிச்சயம் கெட்ட குமாரன் தெரியுதா? இளைய குமாரன் தான் கெட்ட செய்யலாம். கெட்ட குமாரன் ரைட்டா? கெட்ட குமாரன் கெட்டதான் போனா ஒரு காலத்துல. ஆனா ஒரு வார்த்தை சொல்லி அவனுக்கு புத்தி தெரியல போதும். when he came to his senses, when he realized he is a child of God, நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, என் தகப்பன் எனக்காக இருக்கிறார், நான் செய்தது தவறு என்று அவர் நினைத்த பிற்பாடு அமர்ந்திருக்கிறார். அந்த பட்டி சாப்பிடுறத தவிர்த்து அந்த சூழ்நிலையில அவன் எந்திரிச்சு நிக்கிற எங்க அவனுக்கு விடுதலை கிடைக்குமோ அந்த அப்பா வீட்டை நோக்கி அவன் போனான். அவனுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை அங்கீகாரம் கற்றுக் கொடுத்தார். ஹalleluya. So are you a shaker or you are a riser or you are a mover or you are all three today? Who are you? நீங்க யாரு? நீங்க எழுந்திருக்கிறவங்களா? நீங்க தூசியை தள்ளி விடுறவங்களா? நீங்க தூசியிலிருந்து எழுந்திருக்கிறவங்களா? இல்ல தூசியை உடலை தள்ளி விட்டு எழுந்து முன்னோக்கி சென்று கர்த்தருடைய சித்தத்தை செய்றவங்களா? Who are you sisters? Who are you? யார் நீங்க? என்னதே இப்படி பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. உங்களுக்கு என்ன வந்தது கூட எனக்கு தெரியல. கொஞ்சம் பிளர் ஆயிட்டீங்க. Who are we? நம்மளா யாரு? ரைஸ் அப். We are going to declare this. We are going to declare this in the present. எல்லாரும் எழுந்திருச்சுங்க. I already finished my session. We are going to declare in the air. நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். Father, சொல்லுங்க பிதாவே, I am a shaker. Father, I am a riser. Father, in the name of Jesus, I am a mover. I am moving my spiritual boundary today. சொல்லுங்க, I am moving from my spiritual boundary. என்னுடைய ஆவிக்குரிய எல்லையை விட்டு நான் முன்னோக்கி செல்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நான் முன்னேறி செல்கிறவர், நான் எழுந்திருக்கிறவர், நான் முன்னேறி சென்று கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற ஒரு மகன் ஆண்டவரே, வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே எடுத்து பயன்படுத்துவேன் என்று சொல்லுங்க. Lord, take me and use me. ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துங்க. என் முற்றிலுமாய் அர்ப்பணம் செய்து ஒப்புக் கொடுக்கிறேன். I am more than a conqueror. சொல்லுங்க, நான் முற்றிலும் ஜெயம் கொள்கிற ஒரு ஸ்திரீ. வார்த்தையை சொல்லுங்க, I am more than a conqueror through Christ Jesus. கிறிஸ்து மூலமா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆண்டவரே. இதோடு கூட இருக்கிறேன் அப்பா. நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் ஆண்டவரே. என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. Oh, thank you, Lord Jesus.